ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பொருளாதாரத்திலிருந்து மிக முக்கியமான கேள்வி மற்றும் பதில்கள் பார்க்கலாம். உங்களுக்கான கேள்வி, 4 முக்கிய ஜிஎஸ்டி விகிதங்களில் பொருந்தாதது எது? இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முதல் கேள்வி, கோப்ரா என்று சுருக்கமாக அழைக்கப்படும் சட்டம் எது? மிக முக்கியமான கேள்வி. ஆன்சர், நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் கோப்ரா என்று அழைக்கப்படுகிறது. ஆண்டு 1986. இரண்டாவது கேள்வி, நுகர்வோர் இயக்கத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர், ரால்ஃப் நாடர். மூன்றாவது கேள்வி, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு எது? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர், ஏப்ரல் 15, 1987 ஆண்டு. நான்காவது கேள்வி, இந்தியாவில் புதிய பொருளாதார கொள்கை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர், 1991 ஆண்டு. இதனை அறிமுகம் செய்தவர் இந்திய முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள். ஐந்தாவது கேள்வி, இந்தியாவில் வெள்ளை புரட்சியின் முன்னோடி என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர், வர்கீஸ் குரீன். இதுவும் ரிப்பீட்டட் கொஷின். ஆறாவது கேள்வி, நுகர்வோர் பாதுகாப்பு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர், மார்ச் 15ஆம் நாள். ஏழாவது கேள்வி, வாடிக்கையாளர் நம் வளாகத்தில் மிக முக்கியமான பார்வையாளர் ஆவார். அவர் நம்மை சார்ந்திருக்கவில்லை, நாம் அவரை சார்ந்திருக்கிறோம் என்று கூறியவர் யார்? ஆன்சர், மகாத்மா காந்தி. எட்டாவது கேள்வி, தேசிய நுகர்வோர் மறுவாழ்வு குழுவின் தலைவர் யார்? மிக முக்கியமான கேள்வி. ஆன்சர், உச்ச நீதிமன்ற நீதிபதி. தேசியம் வந்தா உச்ச நீதிமன்ற நீதிபதி. ஒன்பதாவது கேள்வி, நுகர்வோர் சங்கத்தின் சர்வதேச அமைப்பு முதலில் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஆன்சர், 1960ஆம் ஆண்டு. இதனுடைய தலைமையகம் லண்டனில் உள்ளது. பத்தாவது கேள்வி, மாநில நுகர்வோர் சபையின் தலைவர் யார்? மாநில நுகர்வோர் சபையின் தலைவர் உயர் நீதிமன்ற நீதிபதி. 11வது கேள்வி, உணவு பாதுகாப்பு தரச்சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர், 2006ஆம் ஆண்டு. 12வது கேள்வி, மாவட்ட நுகர்வோர் மன்றத்தின் தலைவர் யார்? மாவட்டம் அப்படின்னு வரும்போது மாவட்ட நீதிபதி. உணவுப் பொருட்கள் கலப்பட தடை சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? இந்த கேள்விகள் பொறுத்துகளை அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1954ஆம் ஆண்டு. 12வது கேள்வி, தான் விற்பனை செய்யும் பொருளின் விலையை எவ்வளவு உயர்த்தி விற்க முடியுமோ அவ்வளவு உயர்த்தி விற்கும் திருடன் ஒரு மனிதனா என்று கூறியவர் யார்? ஆன்சர், மகாத்மா காந்தி. 13வது கேள்வி, இந்திய தர நிறுவன சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர், 1952ஆம் ஆண்டு. நோக்கம், நுகர்வோருக்கு தரமான பொருளை கிடைப்பதை உறுதி செய்தல். 14வது கேள்வி, நாடுகளின் செல்வம் என்ற நூலை வெளியிட்டவர் யார்? ரிப்பீட்டட் கொஷின் இதுவும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆடம் ஸ்மித். இயர் 1776. 15வது கேள்வி, காற்று மாசுபடுதல் தடை சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? மிக முக்கியமான கேள்வி. ஆன்சர், 1981. நோக்கம், காற்று மாசுபாட்டை தடுத்து சுற்றுச்சூழலை பாதுகாத்தல். 16வது கேள்வி, பொருளியல் கோட்பாடுகள் என்ற நூலை வெளியிட்டவர் யார்? ஆன்சர், ஆல்பர்ட் மார்ஷல். ஆண்டு 1890. 17வது கேள்வி, பொருளியல் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து வழங்கப்பட்டது? ஆன்சர், கிரேக்கம். ஐகோனோமிக்ஸ் என்ற கிரேக்க சொல்லிலிருந்து பொருளியல் என்ற சொல் பெறப்பட்டது. 18வது கேள்வி, பொருளாதாரத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர், ஆடம் ஸ்மித். 19வது கேள்வி, எடை மற்றும் அளவுகள் சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? ஆன்சர், 1976ஆம் ஆண்டு. இந்த சட்டங்கள்லாம் அடிக்கடி வந்து நம்மளுக்கு பொறுத்துகளை கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நோக்கம், எடை குறைவு மற்றும் அளவு குறைபாடுகளை போக்கி நுகர்வோரை பாதுகாத்தல். 20வது கேள்வி, பொருளியல் நடவடிக்கையின் ஒரே நோக்கம் நுகர்வே என கூறியவர் யார்?
ஆன்சர் ஜே.எம். கீன்ஸ். 21வது கேள்வி, வேளாண் பொருட்கள் தரப்படுத்துதல் மற்றும் விற்பனை சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? ஆன்சர் 1937ஆம் ஆண்டு. அடுத்து, நுகர்வோரியல் என்ற சொல் தோன்றிய ஆண்டு எது? ஆன்சர் 1960ஆம் ஆண்டு. 22வது கேள்வி, ஆர்பிஐ செயல்பட தொடங்கிய நாள் எது? மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் 1935 ஏப்ரல் 1. 23வது கேள்வி, ஆர்பிஐ நாட்டுடைமையாக்கப்பட்ட ஆண்டு எது? இதுவும் ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1949ஆம் ஆண்டு. 24வது கேள்வி, 1969ஆம் ஆண்டு முதலில் எத்தனை வங்கிகள் அரசுடைமையாக்கப்பட்டன? ஆன்சர் 14 வங்கிகள். இந்த இயர் ரொம்பவே முக்கியம். எந்த ஆண்டில் 14 வங்கிகள் அரசுடைமையாக்கப்பட்டன அப்படின்னு கேட்பாங்க. 1969. முதலில் வங்கிகள் அரசுடைமையாக்கப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்பாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. 25வது கேள்வி, குட்டி ஜப்பான் என அழைக்கப்படும் நகரம் எது? ஆன்சர் சிவகாசி. குட்டி ஜப்பான் சிவகாசி என கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள். இந்த 2 பாயிண்ட்ஸுமே ரொம்ப முக்கியமானது. 26வது கேள்வி, காற்றழுத்த விசை குழாய் நகரம் என அழைக்கப்படும் நகரம் எது? ஆன்சர் கோயம்புத்தூர். பம்ப் சிட்டி என அழைக்கப்படும் நகரம் கோயம்புத்தூர். 27வது கேள்வி, 1980ஆம் ஆண்டு எத்தனை வங்கிகள் அரசுடைமை ஆக்கப்பட்டன? இதுவும் ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 6 வங்கிகள். 1980ஆம் ஆண்டு 6 வங்கிகள் அரசுடைமை ஆக்கப்பட்டன. 28வது கேள்வி, சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அமைப்பதற்கான கொள்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? மிக முக்கியமான கேள்வி. ஆன்சர் 2000ஆம் ஆண்டு. 2000ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அமைப்பதற்கான கொள்கை வெளியிடப்பட்டது. 29வது கேள்வி, ஆசிய அளவில் மிகப்பெரிய காகித நிறுவனம் உள்ள இடம் எது? இதுவும் ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் கரூர். கரூரில் ஆசிய அளவிலேயே மிகப்பெரிய காகித நிறுவனம் உள்ளது. 30வது கேள்வி, இந்தியாவின் நூல் கிண்ணம் என அழைக்கப்படும் மாநிலம் எது? இந்தியாவின் நூல் கிண்ணம் என அழைக்கப்படும் மாநிலம் தமிழகம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பொருளாதாரத்திலிருந்து மிக முக்கியமான கேள்வி மற்றும் பதில்கள் பார்த்துருக்கோம். நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.